நம்மோடு இணைந்திருக்கிறார். மிக ஆழமான அற்புதமான நம்முடைய சிஸ்டத்திலேயே நமக்கு கிடைக்கிற தகவல்களை நமக்கு அழகா எடுத்துரைக்க வராரு. நீங்க யாரா இருந்தாலும் தயவு செய்து இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நம்முடைய சிஸ்டத்தினுடைய ஒரு சென்டர் பாயிண்ட், கேந்திரம், மையம் எதுன்னு பாத்தீங்கன்னா பேசிக் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் பாயிண்ட் தான். இதை குறித்து நாம சரியாக புரிந்து கொண்டால்தான் நம்முடைய பிசினஸ்ல அதிகமாக முன்னேற முடியும். ஆகையினால அடுத்து வருகிற 1 மணி நேரம் 60 நிமிடங்கள் உங்களுக்கு மிக 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 உபயோகமாக இருக்கும். நேற்று நேரத்துல பாத்தீங்கன்னா நரசிம்மன் சார் சொன்னாரு 2 மணி நேரமாவது நீங்க வெப்சைட்ல ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதா என்று. அப்போ அந்த 2 மணி நேரத்தை நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்றது? 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண நம்ம வெப்சைட்ல என்ன இருக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 2 மணி நேரம் அல்ல, 20 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய தகவல்கள் அதுல இருக்குது. அந்த தகவல்கள் தான் உங்களுக்கு ஒரு அற்புதமான தகவல்களை கொடுக்க நம்முடைய ஆவ்லா ஷாம்பா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். We welcome our Topaz leader, wonderful trainer, Avla Shambhav sir in our midst. Welcome sir. Thank you sir, thank you. Sir, கேக்குதா? Shambhav sir, welcome. Yes sir, board தெரியுதா? board sound voice கிண்டா sir, okay na sir? Hello sir, உங்க வாய்ஸ் கேட்கல சார். வாய்ஸ் கேட்கலையா? ஆங்கிலம் தான் சார் இருக்குது சார். கேக்குதா சார்? வாய்ஸ் ஆங்கிலம் தான் சார் இருக்குது. ஓகே ஓகே சார், ஓகே. கேக்குதா? யா, சூப்பர் சார். ஓகே, டன். எல்லாம் ரெடி. கூலர். Thank you sir. இப்போ ஓகே தானே சார்? எஸ் சார், எஸ் சார். ஓகே, thank you sir. So இந்த Zoom மீட்டிங்ல வந்த எல்லாருக்கும் ஹார்ட்லி வெல்கம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு நல்ல தகவல் தெரிஞ்சுக்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்டான முக்கியமான தகவல். இந்த விஷயங்கள் நம்ம அப்சர்வ் பண்ண, இந்த விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சா நம்மளுக்கு ஒரு நல்ல விசுவாசம், தன்னம்பிக்கை வரும்போது நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், என்ன வேலை டேக்கப் பண்ணிருக்கிறோம், ஸோ அது எப்படி நம்ம வந்து கொண்டு போகலாம் சொல்லி ஒரு தைரியமான ஒரு கான்ஃபிடென்ஸ், அதான் முக்கியம். கான்ஃபிடென்ஸ் தான் முக்கியம் எல்லா விஷயத்துக்கும். அந்த தன்னம்பிக்கை இருந்தாலே நம்ம எந்த இடத்துலயும் ஜெயிக்கலாம். ஜெயம்தான் தேவை, விக்டரி தான் தேவை. ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற இந்த தகவல், இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அப்சர்வேஷன்ல இருக்கணும். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், எந்த வேலை பண்றோம், இல்லைன்னா எந்த பிசினஸ் பண்றோம். எல்லாரும் வந்து பணத்துக்காக தானே வேலை செய்யறோம், ஓடுறோம். ஸோ அந்த அப்சர்வேஷன், நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், சொசைட்டி எப்படி போயிட்டே இருக்கு, அந்த அப்சர்வேஷன் நம்ம ஒரு தடவை அது வந்து அப்சர்வேஷன்ல இருந்தா நம்மளுக்கு நிறைய தகவல் தெரியும். அப்போ சொசைட்டியோட டெவலப்மெண்ட்டையும் நமக்கு தெரியும். ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு நிறைய கான்ஃபிடன்ஸ், ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்கும். இதான் விஷயம். ஸோ நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த தகவல் தான் உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறேன். இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறேன். நல்லா கவனமா இருங்க. கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணாலே ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் உங்களுக்கு தெரிய போகுது. ஆக்சுவலி நீங்க தான் அப்சர்வ் பண்ணணும், பட் நாங்க அப்சர்வ் பண்ணி தான் உங்களுக்கு சொல்றோம். அவ்வளவுதான், ஷேர் பண்ணிக்கிறோம். நீங்க பண்ணாத விஷயம் நாங்க ஷேர் பண்றோம், தெரிஞ்சுக்கிட்டு ஷேர் பண்றோம். ஏன்னா எந்த இடத்துல இருக்கிறோம், என்ன செய்யறோம், இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டே இருந்தோம் சொல்லி ஒரு பயங்கரமான ஆராய்ச்சி, ஒரு ஆசை. ஏன்னா ஜெயிக்கிறது, கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும், சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் சொல்லி ஒரு ஆராட்டம். அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே எதுவுமே வச்சுக்காம கண்டிப்பா எல்லாமே பர்ஃபெக்டா வெளியா கொடுத்துட்டே இருக்கிறோம்.
உண்மையா சொல்லணும்னா இந்த பால்வின் இன்டர்நேஷனல் வந்த பிறகு நாலேஜ் ஷேரிங் எங்கேயுமே நான் பார்க்கல, இங்கதான் பார்த்துட்டு இருக்கிறேன். அது வேற இந்த தமிழ்நாட்டுல இந்த மக்களுக்கு கிடைக்கிற நாலேஜ் எங்கேயுமே கிடையாது. யூ சி கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா அந்த மாதிரி சவுத் இந்தியன் ஏரியாஸ்ல, கேரளா நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாலேஜ் ஷேரிங்கே இல்லை. அது இங்கதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இங்கதான் கிடைக்குது. எவ்வளவு அதிருஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? நல்லா கவனமா இருந்தா எல்லாம் வந்து டவுட்ஸ், அனுமானம், டவுட்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கிட்டா வேலைக்கு ஆகாது. டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கணும். டவுட்ஸ் வர்றது தப்பு இல்லை, அது கிளியர் பண்ணணும்ல. ஒரு ஸ்ட்ரக் ஆகி இதுதான் கரெக்ட் சொல்லி நினைச்சா அதுதான் தப்பு. அதனாலதான் நம்மளால முன்னேற முடியல. சோ ஒரு அப்சர்வேஷன் மூலியம் தான் பால்வின் பத்தி மார்க்கெட்ல அப்சர்வேஷன், நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், எப்படி டெவலப் ஆக போகுது, சோ நம்மளோட பால்வின் எப்படி இருக்க போகுது, அதுல இருக்கிற நம்மளோட நிலைமை என்ன, ஐ மீன் நம்மளோட லைஃப் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதா இப்போ இந்த டிஸ்கஷன். சோ கவனமா இருங்க தயவு செஞ்சு. ஓகே சார்? ஓகே, எல்லாமே நம்ம பேசுறது பால்வின் சம்பந்தமான விஷயம் தான். எங்க போனாலும் பால்வின்குள்ளதான் வர போறோம். அவுட் ஆஃப் பால்வின் நமக்கு சம்பந்தம் இல்லை. நான் என்னால பேச முடியாது, எனக்கு பெரிய விஷயங்கள் தெரியாது. பால்வினுக்கு சம்பந்தமான விஷயம் தான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது. அதனால கவனமா இருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சர்வே நடந்தது, அப்சர்வேஷன் ஆஃப் சொசைட்டி. நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், நம்ம சுத்தி என்ன நடக்குது, அந்த ஒரு விஷயம் பார்க்கலாம். நம்ம ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறோம், நம்ம எதுவுமே கண்டுக்க மாட்டோம். பட் இங்க ஒரு தடவை பார்த்தா தெரிஞ்சிடும். ஒரு சர்வே நடந்தது, இண்டஸ்ட்ரியல் சர்வே. இந்த இண்டஸ்ட்ரியல் சர்வே நீங்க பாத்தீங்கன்னா எவ்ரி 10 இயர்ஸ் ஒரு தடவை ஒரு இண்டஸ்ட்ரி உருவாகிட்டே இருக்கும். எவ்ரி 10 இயர்ஸ் ஒரு தடவை ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி வந்துட்டே இருக்கும். சோ அந்த இண்டஸ்ட்ரியில யார் அந்த இண்டஸ்ட்ரி நம்பி யார் அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள போயிடுவாங்களோ அவங்க மிகப்பெரிய கோட்டீஸ்வரங்களா, பணக்காரா மாறுவாங்க. அவங்க எப்படி இருந்தாலும் அதுக்கு முன்னாடி அவங்க எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாலும், பணக்காரா இருந்தாலும் பணம் இல்லாதவங்களா இருந்தாலும், நாலேஜ் இல்லாதவங்களா எப்படி இருந்தாலும் அது புரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள முதல்ல போகும்போது அவங்கதான் பெரிய பெரிய அதிருஷ்டசாலிகள் சொல்லலாம். அவங்கதான் இப்ப சொசைட்டில கோடீஸ்வரங்களா இருக்கிறாங்க. அது எப்படி ஒரு தடவை பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1990 அந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி வந்துருச்சு. அந்த இண்டஸ்ட்ரி என்னன்னா எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி. எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி வந்திருக்கு. 30 வருஷம் ஆயிடுச்சு. 1990 என்ன, இது 30 இயர்ஸ். சோ இந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இந்த இண்டஸ்ட்ரி நம்ம அப்சர்வ் பண்ணா இந்தியால எஸ்பெஷலி யாரையும் கண்டுக்கல. இது வந்து டெவலப் ஆயிடும் சொல்லி யாரும் நம்பல, புரிஞ்சுக்கல, நெகட்டிவா இருந்தாங்க. ஏன்னா பணம் இல்லாத கண்ட்ரி, பூர் கண்ட்ரி, எஜுகேஷன் இல்லாத கண்ட்ரி, அக்ரிகல்ச்சர் பேஸ்டு கண்ட்ரி, மிகப்பெரிய கண்ட்ரி, பாப்புலேஷன் அதிகம். அவ்வளவு ஒரு புது விஷயம் வந்தாலும் ஆக்செப்ட் பண்ணாம இருந்தா ஒரு மக்கள், அந்த சைக்காலஜி. எலக்ட்ரானிக் கூட்ஸ் வரும்போது குக்கர், ஐ மீன் வாஷிங் மிஷின், அதுக்கப்புறம் ஏசி, டிவி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது யாரையும் கண்டுக்கல. யாரோ ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வச்சிருந்தாரு அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு தெருவுல பார்த்தா ஒரு வீட்டுலதான் ஒரு சின்ன போர்ட்டபிள் டிவி, அங்கதான் ஓடி போய் பார்த்துட்டே இருந்த எல்லா விஷயம். அவங்க திட்டுட்டே இருந்தாங்க, போங்க போங்க சொல்லி, ஃப்ரீடம் இல்லாம இருக்குது சொல்லி. ஸோ இது எல்லாருக்கும் வந்து பெரிய அனுபவம் தான். மகாபாரதம் வரும்போது, பிலிம் ஃப்ரைடே ஒரு பிலிம் வரும்போது, நியூஸ் வரும்போது எங்கேயும் போய் தேடி பார்த்துட்டே இருந்தோம். கிரிக்கெட் விளையாடும் போது, வேர்ல்டு கப் வரும்போது என்னோட அனுபவம். ஸோ அந்த மாதிரி இருந்தா ஒரு சுச்சுவேஷன். அப்போ பார்த்தா அது வந்து நமக்குள்ள வருமா? ஒரு டிவி நம்மளால வாங்க முடியுமா? ஏசி வாங்க முடியுமா? கூலர் வாங்க முடியுமா? புரியுதுங்க? சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நம்மளால முடியாத ஒரு விஷயங்கள். நெகட்டிவா இருந்தாங்க. பணக்காரருக்கு தான் அது சம்பந்தம் சொல்லிட்டே இருந்தாங்க. அதே ஒரு 30 இயர்ஸ் நீங்க செக் பண்ணி பார்த்தா இப்போ டிவி இல்லாத வீடு, ஏசி இல்லாத வீடு, ரெஃப்ரிஜரேட்டர் ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடு, கூலர்ஸ், குக்கர், மிக்சிஸ் இல்லாத வீடு இருக்கா? இல்லைங்க. சோ இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா
அது வந்து ஒரு பார்ட்டா மாறி போச்சு, லைஃப்குள்ளே வந்துச்சு. அந்த ஐட்டம்ஸ் இல்லாத ஃபேமிலியே கிடையாது, அவங்க மனிதங்களே கிடையாது. சோ சேஞ்ச் பாத்தீங்களா, நெகட்டிவா இருந்த ஒரு இடத்துல, முடியாத ஒரு இடத்துல. சோ அப்போ நான் சொல்றது என்னன்னா, இந்த எலக்ட்ரானிக் குட்ஸ் எப்போ அந்த ஃபீல்டு வந்துருச்சோ, அப்போ அது யாரு புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்கதான் அதுக்குள்ள பெரிய பணக்காரா மாறி இருக்கிறாங்க. இப்போ சொசைட்டில அவங்கதான் பெரிய ஆள். ஓகேங்க, இது புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 2000ல சாஃப்ட்வேர் சொல்லி ஒரு இண்டஸ்ட்ரி வந்துச்சு. சாஃப்ட்வேர், இந்த சாஃப்ட்வேர் இந்தியால யாரும் கண்டுக்கல, முடியாது சொன்னாங்க. எல்லா ஆர்கனைசேஷன்ஸ், டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாரும் வந்து கம்ப்யூட்டரைசேஷன் பண்ணாதீங்க, முடியாது சொன்னாங்க. ஏன்னா எஜுகேஷன் இல்ல, அக்ரிகல்ச்சர் பேஸ்டு கண்ட்ரி. ஒரு டப்பா வேலை பண்ணா 10 பேரோட வேலை போயிடும், ஜாப்ஸ் இல்லாம போயிடும் சொல்லி ஹெசிடேஷன் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா இந்த 20 இயர்ஸ் என்ன மாறி, எப்படி மாறி இருக்குது. ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இந்தியால மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான இண்டஸ்ட்ரியா மாறி இருக்கு. இந்தியன் பீப்புளுக்கு எவ்வளவு பேர் வந்திருக்கு. நம்ம வீட்டுல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்காங்கன்னா நம்மளுக்கு பெரிய பெருமை. ஸோ அப்ராடு போய் வேலை செய்யறதுக்கு வெரி டேலண்டடா, ஒரு கௌரவமா ரெஸ்பெக்டடா வேலை செய்யறதுக்கு கிடைச்ச ஒரு வே, ஒரு மார்க்கம். சோ பாத்தீங்களா எப்படி இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சம் வரும்போது, அது ஸ்டார்ட் ஆகும்போது யார் அது புரிஞ்சுக்கிட்டாங்களோ, யார் அதுக்குள்ள போயிருக்கிறாங்களோ, அவங்க எப்படி இருந்தாலும் அவங்களோட நிலைமை இப்ப என்ன, அவங்கதான் பெரிய கோட்டீஸ்வரர் மார்க்கெட். கரெக்ட் தானே நான் சொல்றது, பிராக்டிகல் திங் தான். சோ இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா 2010 இந்த டைமிங்ல நீங்க பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட், மொபைல்ஸ், இது ஒரு இண்டஸ்ட்ரி பூம் ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மொபைல்ஸ் வரும்போது இப்படிதான் சொல்லிட்டே இருந்தாங்க. வீட்டுல லேண்ட்லைனே பழக்கம் ஆகல, அது வந்து யூஸ் பண்ற கெப்பாசிட்டியே இல்லாம இருந்தது, பினான்சியல் கெப்பாசிட்டி. மக்கள் வந்து எவ்வளவு தூரம் போய் ஒரு எஸ்டிடி பூத்ல ஏதோ ஒரு கடையில போன் பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மொபைல்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது மக்கள் யாருமே விரும்பல, அது வந்து கண்டுக்கல, நெகட்டிவா பேசிட்டு இருந்தாங்க. பணக்காரருக்கு தான் அது யூசேஜ். ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சு, எல்லாரோட கையில ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன் இருக்கு. போன் இல்லாத கை இருக்குதான், முடியாத ஒரு இடத்துல இருந்து இல்லாத ஒரு கை. புரியுது சார், வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாருக்கும் ஒரு போன், மொபைல் போன். மொபைல் இல்லைன்னா லைஃப் கிடையாது. கரெக்டா சார். சோ எப்படி இருந்தது இதுலயே, இது வந்து இந்த இண்டஸ்ட்ரி உருவாக்கும் போது, ஸ்டார்ட் ஆகும் போது யாரு நம்பி இருக்காங்களோ, யாரு கொஞ்சம் விஷனரியா, கொஞ்சம் அந்த நடக்கிற சேஞ்சஸ் யாரு புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்கதான் இதுக்குள்ள வந்தாங்க. அவங்கதான் இப்போ மார்க்கெட்ல பெரிய கோட்டீஸ்வரர், அடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஓகே சார், நல்லா புரிஞ்சுக்கோங்க. சர்வே 2020 இப்போ என்ன சார், ஒரு புது இண்டஸ்ட்ரி வந்திருக்குதுன்னா அதான் டிஜிட்டல் இண்டஸ்ட்ரி. டிஜிட்டல் இண்டஸ்ட்ரி இப்போ நம்ம இருக்கிற இடம், டிஜிட்டல் ஆக்டிவிட்டிஸ். ஓகே சார், இப்போதான் இது வந்து உள்ள வந்துட்டே இருக்கு. இந்த டிஜிட்டல் ஆக்டிவிட்டிஸ் இப்போ ஸ்டார்ட் ஆகி ஒரு 70 இயர்ஸ் இதோட ஹவா காத்து இருக்கும், அந்த டெவலப்மெண்டே இருக்கும். அப்புறம் தான் அது ஸ்டாண்டே ஆயிடும். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சோர்ஸ் இருக்கிற இண்டஸ்ட்ரி. இது யாரு புரிஞ்சுக்கிடுவாங்களோ அவங்கதான் மிகப்பெரிய கோட்டீஸ்வரங்களா இருப்பாங்க. பிராக்டிக்கலா சொல்ற பாருங்க, எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் நம்ம லைஃப்ல இருந்து எடுக்க முடியுமா? அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் எடுக்க முடியும். சாஃப்ட்வேர் இல்லைன்னா உலகம் இருக்குதா? ரியல் எஸ்டேட் ஒரு காலகட்டத்துல எதுவுமே கண்டுக்கல மக்கள். இப்போ ஒரு பூர் பீப்புளா இருந்தாலும் எனக்கு ஒரு இடம் இருந்தா போதுமே சொல்லி ஒரு எண்ணம் வந்திருக்கு, ட்ரை பண்றாங்க. ரியல் எஸ்டேட் எனக்கு தெரியும். பணம் இல்லாத மக்கள் எப்படியாவது ஒரு இடமாவது, தூரமாவது, அவுட் ஆஃப் சென்னை சிட்டி, ஒரு எவ்வளவு கிலோமீட்டர் தூரத்திலோ என பசங்களுக்காகவது ஒரு இடம் இருந்தா நல்லது சொல்லி ஓடி ஓடி போறாங்க தெரியுமா? ஓகே சார், மொபைல்ஸ் இல்லாத வீடு கிடையாது. அதுக்குதான் ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். சோ டிஜிட்டல் இண்டஸ்ட்ரி இப்போ டெவலப் ஆயிட்டே இருக்குது. இதுக்குள்ள வந்த டெவலப்மெண்ட் தான். சோ நம்ம இருக்கிற இடம் அதுதான். சோ இது பத்தி ஒரு தடவை பாத்துக்கலாம். கொஞ்சம்
இது எப்படி டெவலப் ஆயிட்டே இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு தடவை. இது ஒரு சர்வே, சும்மா கிடையாது சார், எதுவுமே என்னோட சொந்த நாலேஜையும் ஏதோ ஒண்ணு சொல்லணும் சொல்லி நான் ட்ரை பண்றது கிடையாது. தெரிஞ்சுக்கிட்டு தான், அப்சர்வ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு, தெரிஞ்ச விஷயம் எலாபரேட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணிட்டு அதுதான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறேன். சோ நம்ம பேரண்ட் கொடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நான் பாஸ் பண்ணிட்டே இருக்கிறேன். இந்த விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா டிஜிட்டல் இண்டஸ்ட்ரி, இந்த டிஜிட்டல் இண்டஸ்ட்ரி நீங்க பாத்தீங்கன்னா ஏசியன் கண்ட்ரீஸ், ஏசியன் கண்ட்ரீஸ்ல டிஜிட்டல் ஆக்டிவிட்டி என்னால வேலட் ஆக்டிவிட்டி, நல்லா கவனமா இருங்க சார். வேலட் ஆக்டிவிட்டி எல்லா விஷயம் பாருங்க, நீங்க பணம் டிரான்சாக்சன் அதான் மெயின், வேலட் மூலியமா நடக்குது. எஜுகேஷன் மூலியமா தான், இதான் டிஜிட்டல் ஆக்டிவிட்டி. சோ அதுக்குள்ள நான் போல, பட் அப்சர்வேஷன் ஆஃப் த சொசைட்டி தான் நான் வந்து சொல்ல விரும்புறேன், அதை புரிஞ்சுக்கோங்க. சோ இந்த டைம்ல பார்த்தா டிஜிட்டல் ஆனா வேலட் ஆக்டிவிட்டி இண்டஸ்ட்ரி, இப்போ நீங்க ஏசியன் கண்டம் எடுத்துக்கோங்க, ஏசியன் கண்ட்ரீஸ்க்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குது ஒரு தடவை பார்க்கலாம். இப்போ வேலட் யுகம், இந்த வேலட் யுகத்துல எவ்ரி சாரி சார், கிளியரா சார், போர்டு கிளியரா? ஹலோ, ஓகே. எவ்ரி 5 years ஓகே சார், நோ ப்ராப்ளம், ஓகே சார். சோ அது இப்போ பிரசன்ட் சிச்சுவேஷன் இது வந்து டூ ஃபோல்ட் ஆயிடுச்சு, டூ ஃபோல்ட் ஆனா டபுள் ஆயிருக்கு. இவ்வளவு டெவலப்மெண்ட் நடந்துட்டே இருக்கு ஏசியன் கண்ட்ரிஸ், எஸ்பெஷலி சொல்றேன். எல்லாம் அஞ்சு மக்களுக்குள்ள ஒருத்தர் வந்து வேலட் யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க, இப்போ பார்த்தா அது டபுள், டூ ஃபோல்ட் ஆயிருக்கு, டபுளா மாறி இருக்கு. இதான் நடந்துட்டே இருக்கிற ஒரு விஷயம். இது இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 2015ல நம்ம பார்லிமெண்ட் என்டர் ஆகும்போது உலகத்துல 2015 நல்ல கவனமா கேளுங்க. இந்த 2015ல ஒரு பெரிய சர்வே நடந்தது, சர்வே, மார்க்கெட் சர்வே. இந்த சர்வேல நீங்க பாத்தீங்கன்னா யார் இந்த சர்வே கண்டக்ட் பண்ணதுன்னா மாஸ்டர் கார்டுல மொபைல் ஷாப்பிங் சொல்ற ஒரு ஏரியா, மாஸ்டர் கார்டுல இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் சம்பந்தமா ஒரு ஏரியா மொபைல் ஷாப்பிங், அவங்க தான் ஒரு பெரிய சர்வே கண்டக்ட் பண்ணிருந்தாங்க. இந்த சர்வேல 8500 மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி 18 to 60 years அந்த வயசுக்குள்ள அவங்க நடுமுல தான் இவங்க சர்வே நிர்வகித்துட்டாங்க, கண்டக்ட் பண்ணிட்டாங்க. அப்பதான் தெரிஞ்ச விஷயங்கள் பார்த்தா மிகப்பெரிய வேலட் யூசேஜ் நம்ம ஏசியன் கண்ட்ரீஸ்ல நடந்துட்டே இருந்தது. பிக்கெஸ்ட் ரெவல்யூஷன் சொல்லலாம், பிக்கெஸ்ட் யூசேஜ் ஆஃப் வேலட்ஸ் நம்ம இந்தியால, நம்ம ஏசியன் கண்ட்ரீஸ்ல நடந்துட்டே இருந்தது. சோ மிகப்பெரிய கண்ட்ரியான சைனா, இந்த சைனால 45% யூசர்ஸ் என்ன கிரய விக்கிரயம் பண்ணிடுவாங்களே, வியாபார பிசினஸ் ரிலேட்டட் ஷாப்பிங்ஸ், இவங்க எல்லாரும் இந்த மொபைல், ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் யாராரு வச்சுக்கிட்டு அவங்க கிரய விக்கிரயம் பண்றாங்களோ அவங்களோட பர்சன்டேஜ் சொல்றேன் நான். சோ 45% சென்னையில இருந்தது 2015 டைம்ல சொல்றேன். அது இந்தியாக்குள்ள வரும்போது 36% யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. சிங்கப்பூர் பாத்தீங்கன்னா 23%, நான் ரவுண்ட் ஃபிகரா சொல்றேன், பாயிண்ட்ஸ்ல இருக்கும். பட் சோ இந்த மாதிரி இந்த கண்ட்ரீஸ்ல மிக பெருசா யூசேஜ்ல இருந்தாங்க.
மிக பெருசா யூசேஜ்ல இருந்தாங்க. இந்த கண்ட்ரிஸ் இவங்க 14 மார்க்கெட்ஸ்ல தான் இவங்க சர்வே நிர்வகித்துட்டாங்க, கண்டக்ட் பண்ணாங்க. 14 மார்க்கெட்ஸ், 14 கண்ட்ரிஸ். இந்த 14 கண்ட்ரிஸ்ல இவங்க இந்த சர்வே நடத்திருந்தாங்க. அதுல நடக்கிற தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் இந்த மாதிரி அந்த 5 இயர்ஸ் பேக் 6 இயர்ஸ் பேக் சர்வே கொடுத்த ரிசல்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க வேலட்ஸ். ஏன் இந்த வேலட்ஸ் இப்படி யூஸ் பண்றாங்கன்னா, ஸ்மார்ட் போன்ஸ் யூசேஜ். ஸ்மார்ட் போன்ஸ் வந்து உலகத்துக்குள்ள வரும்போது அதோட யூசேஜ் அதிகமாகும் போது இந்த வேலட் யூசேஜ் அதிகமாயிட்டே இருந்தது. ஸ்மார்ட் போன்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியால, சைனா, ஏசியன் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா 48% யூசேஜ் நடந்துட்டே இருந்தது. 48% ஸ்மார்ட் போன் யூசேஜஸ். இந்தியால பாத்தீங்கன்னா 70%, 71% ஸ்மார்ட் போன்ல கிரய விக்கிரயம் பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த பர்சன்டேஜ் ஸ்மார்ட் போன்ஸ் யாருக்கிட்ட இருக்கோ அவங்களுக்குள்ள நடக்கிற சர்வேல 70% ஆஃப் த பீப்புள் இந்த வேலட் யூசேஜ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. புரியுதுங்க? சோ இப்போ இந்த 6 இயர்ஸ்ல மிக பெருசா மாறி இருக்கு. எஸ்பெஷலி கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நம்மளோட இந்தியா SBI வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, யோனோ வேலட், யோனோ ஆப் யூஸ் பண்றவங்க 30 to 40% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. வில்லேஜ் லெவல்லையும் வேலட்ஸ் யூஸ் பண்றாங்க. எத்தனையோ வேலட்ஸ் நிறைய டெவலப் ஆயிட்டே இருக்கு. இந்த சர்வேல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஒரு வேலட் வெளியே கொண்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அமேசான் ஒரு வேலட் இஷ்யூ பண்ணிருந்தாங்க. இந்தியா பேடிஎம் நிறைய இப்போ பாத்தீங்கன்னா SBI வேலட், அமேசான் ஏர்டெல் வேலட், கூகுள் பே, போன் பே, பேடிஎம் இந்த மாதிரி நிறைய இடத்துல நிறைய வேலட்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. நிறைய வேலட்ஸ். ஏன்னா மக்களுக்கு வந்து மக்கள் சொன்னாலே பணம் தேவை. அதுக்கு மீறி வேற வேற விஷயங்கள் இருக்கு. ஹெல்த் இருக்குது, ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் சொல்லுவாங்க, சாப்பாடு சொல்லுவாங்க, ஃபுட் இண்டஸ்ட்ரி சொல்லுவாங்க, ஏதேதோ சொல்லுவாங்க. ஆனா அது எல்லாத்துக்கு காரணம் பணம் தான். அந்த பணம் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கிறது, அந்த விநியோகம் நடக்கிற ஏரியா தான் வேலட் ஏரியா. மக்களுக்கு எல்லா ஐட்டம்ஸ் தேவை. அந்த கிரய விக்கிரயம் பார்த்தா அது வந்து வேலட்ல தான் நடக்குது. சோ பாத்தீங்கன்னா எவ்வளவு மிகப்பெரிய ஒரு போர்ஷன் அது வந்து அடாப்ட் பண்ணிட்டே இருக்குதோ பாருங்க, எவ்வளவு டெவலப் ஆயிட்டே இருக்குதோ பாருங்க. புரியுதுங்க? சோ இந்த மாதிரி நடக்கிற இடத்துல இந்த ஏசியன் கண்ட்ரீஸ்ல இவ்வளவு டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா வேலட் இண்டஸ்ட்ரி, டிஜிட்டல் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆயிட்டே இருக்கும்போது 2015ல பால்வின் இண்டஸ்ட்ரி, பால்வின் சொல்ற ஆர்கனைசேஷன் அவங்களோட ஓன் வேலட் வந்து ஓபன் பண்ணி இந்த உலகத்துக்கு வந்து அறிமுகம் படுத்திட்டாங்க. ஓன் வேலட். நிறைய வேலட்ஸ் வந்து மீடியேட்டர்ஸ் இருப்பாங்க. ஆனா பால்வின் வேலட் இட்ஸ் a ஓன் வேலட். நிறைய செக்யூரிட்டிஸோட மிகப்பெரிய பெருசா உலகம் மொத்தம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய வேலட்டா சோ பால்வின் வந்து நம்மளுக்கு அறிமுகம் படுத்தி கொடுத்துட்டார். புரியுதுங்க? இண்டஸ்ட்ரி புரியுதா? எந்த ஏரியால இருக்கிறோம் புரியுதா? எத்தனை நாள் இருக்க போது பாருங்களா, பாக்குறீங்களா? யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்சர்வ் பண்ணிடுங்க. பால்வின் சொல்றது, பால்வின் itself inform us. So where you are, just you observe out of your area. சர்வே பண்ணுங்க, தெரிஞ்சுக்கிட்டே இருங்க சொல்லிதான் சொல்றாங்க பால்வின்ல. அப்பதான் நம்மளுக்கு நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் சொல்லி தெரிஞ்சிடும். ஓகேங்க? ஓகே. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், வேலட் சொன்னாலே எனக்கு கொடுத்த டைம் கம்மி தான். சோ என்னால முடிஞ்ச விஷயம் கவர் பண்றேன். அப்புறம் பிசிக்கலா நம்ம பாத்துக்கலாம். பிசிக்கல் மீட்டிங்ஸ்லயும் நம்ம
டிஸ்கஷன் டிஃபரெண்டா வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். எனிஹவ் வேலட் சொன்னாலே என்ன? சோ இட்ஸ் ஏ ஷாப்பிங், உட்கார்ந்த இடத்துல ஷாப்பிங், உட்கார்ந்த இடத்துல மணி டிரான்சாக்ஷன், டிஜிட்டல் ஆக்டிவிட்டி. சோ பால்வின் ஓன் வேலட் ரெடி பண்ணி வச்சிருக்கு. எதுக்கு பால்வின் ஓன் வேலட் கொண்டு வந்தாங்க? டிஜிட்டல் யுகத்துல இன்னும் மிகப்பெரிய சேஞ்ச் ஒன்று வந்துட்டே இருந்தது, இருக்குது. அதுக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். அதுதான் டிஜிட்டல் கரன்சி. கரன்சி அது இல்லைன்னா எதுவுமே இல்ல, நம்ம யாரும் இல்ல. சோ மிகப்பெரிய ப்ராடக்ட் கரன்சி. இந்த கரன்சிக்குள்ள வந்த ஒரு மார்க், ஒரு சேஞ்ச், பிகாஸ் ஆஃப் இன்டர்நெட், பிகாஸ் ஆஃப் ஸ்மார்ட் போன்ஸ், பிகாஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். இதுதான் சுத்தி இருக்குது வேர்ல்டு வைட். It is occupied like anything. அதுக்குள்ளதான் நம்ம எல்லாரும் இருக்கும்போது இன்னொரு மிகப்பெரிய சேஞ்ச் கரன்சில வந்து இருக்குது. அதான் டிஜிட்டல் கரன்சி. இந்த டிஜிட்டல் கரன்சி டிரான்சாக்ஷன்ஸ்க்காக தான் இந்த வேலட் தேவை, ஷாப்பிங் மணி டிரான்சாக்ஷன்ஸ். சோ பால்வின் எங்க இருக்குது? டிபி சொல்ற ஒரு டிஜிட்டல் கரன்சி டெவலப்மெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு? 30 வருஷத்துக்கு முன்னாடியே கரன்சி ஸ்டார்ட் ஆகி ஸ்டெப் பை ஸ்டெப் அவேர்னஸ் குள்ள வந்து இப்போ பார்த்தா நீங்க எல்லாமே டிஜிட்டல் கரன்சிக்குள்ளதான் இருக்கிறோம். எக்ஸாம்பிள் பிட்காயின் கரன்சி நெகட்டிவா இருந்தது. எத்தீரியம் எவ்வளவு சொல்றோம்ல, நிறைய கரன்சிஸ் இப்போ டிரான்ஸ் சொல்றாங்க. எத்தனையோ கரன்சிஸ் போயிட்டே இருக்கு. இப்போ அந்த டிஃபரன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ரன்னிங் கரன்சிஸ் நம்ம டிபி என்ன சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி 2 வார்த்தை. ஓகே சார், டிஜிட்டல் கரன்சி தான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து மெயின் ஆக்டிவிட்டியா மாறிட்டே இருக்கு. இப்போதான் ஸ்டார்ட் ஆன ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு இண்டஸ்ட்ரி. என்ன நடந்துட்டே இருக்கு பார்க்கலாம். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கரன்சி ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா இப்போ எல்லாரோட லைஃப்குள்ள, பிரபஞ்சத்துக்குள்ளே வந்திருக்கு. அதை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். ஸ்டார்டிங். ஓகே சார், இந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்குதுன்னா நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. அதோட எஃபெக்ட் பாத்தீங்கன்னா இந்தியாக்குள்ளே வந்திருக்குது. இந்தியா லாஸ்ட் 2 months பேக், 1 month பேக் எவ்வளவு விஷயங்கள் சர்வே பண்ணி ஒரு இந்தியாவே தனிப்பட்ட ஒரு டிஜிட்டல் கரன்சி கொண்டு போறாங்க. அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இருக்குது டிஜிட்டல் ஆக்டிவிட்டி, கரன்சி ஆக்டிவிட்டி. இந்தியா எல்லாம் முன்னாடியே வரமாட்டாங்க. இந்தியன் கவர்மெண்ட் அந்த இந்தியாவே இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டே இருக்குது, எவ்வளவு சேஞ்சஸ் இருக்குது உள்ள நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம முன்னாடி சைனா இட்செல்ஃப் அவங்க ஒரு தனிப்பட்ட ஒரு டிஜிட்டல் கரன்சி ரெடி பண்ணிட்டாங்க. ரன் ஆயிட்டே இருக்கு. புரியுதுங்க என்ன நடந்துட்டே இருக்குதோ பாருங்க. எல்லாத்துக்கும் தேவை மணி. அந்த மணி இப்போ ஒரு ப்ராடக்டா வந்து இருக்குது. அந்த ப்ராடக்ட் பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். புரியுதுங்க? சோ இதான் விஷயம். சோ கரன்சி இதுக்கு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச். வேலட் சிஸ்டத்துக்குள்ள இதுதான் நடத்த முடியும். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா கரன்சிக்குள்ள போலாம், கரன்சிஸ்குள்ள போலாம். கரன்சிஸ்குள்ள போலாம். டிஜிட்டல் கரன்சிஸ் என்ன தெரியும் நம்மளுக்கு? பிட்காயின் சொல்லி ஒண்ணு தெரியும், எத்தீரியம் ஒண்ணு தெரியும், நிறைய இருக்கு சார், நிறைய இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்கு. அலலா சொல்லி ஒண்ணு இருக்குது. நிறைய இடத்துல நிறைய கரன்சிஸ் போயிட்டே இருக்கு. நீங்க எங்க பார்த்தாலும் இப்போ பிட்காயின் தான் வார்த்தை வந்துட்டே இருக்கு. எல்லாமே கிரிப்டோ கரன்சிஸ் சொல்லுவாங்க. கிரிப்டோ கரன்சிஸ் இந்த வித்தியாசம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்மளோட கரன்சி டிபி, அந்த கரன்சிக்கு இதுக்கு வித்தியாசம் பார்க்க போறோம். அந்த டிபி எவ்வளவு பெருசா மாற போகுது, நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்க போகுதுதான் நம்ம பார்க்க போறோம் ஃபைனலா. ஓகே சார். சோ இந்த இடத்துல இந்த கரன்சிஸ் வந்து உலகத்துல எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் வந்துருச்சுன்னா இந்தியானே ஒரு கரன்சி ரெடி பண்ற மாதிரி, சைனா இட்செல்ஃப் ஒரு கரன்சி ரெடி பண்ற மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி போச்சு. இனிமே இது வந்து ஸ்டாப் பண்ண முடியாது, வளர வேண்டியதுதான். ஓகேங்க, கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க? பிட்காயின் என்ன, டிபி என்ன,
எது டெவலப்மெண்ட்டுக்குள்ள போகுது, கவர்மெண்ட் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டே இருக்குது, இந்த விஷயங்களை தான் நம்ம சுருக்கமா பேசிக்கலாம். ஓகே, பிட்காயின். இப்போ இந்த டிஜிட்டல் ஆக்டிவிட்டிக்குள்ள வரும்போது ஒரு 2 டெக்னாலஜிஸ் மிக பெருசா டெவலப் ஆயிட்டே இருக்குது. ரோபோட்டிக் டெக்னாலஜி, இன்னொன்னு பிளாக் செயின் டெக்னாலஜி. இந்த 2 டெக்னாலஜிஸ் டெவலப் ஆயிட்டே இருக்கு. இதுக்குள்ளதான் டிஜிட்டல் ஆக்டிவிட்டிஸ் ரன் ஆயிட்டே இருக்கு. ஓகே சார். இப்போ ரோபோட்டிக் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி ஒரு 10-15 வருஷம் நினைக்கிற ரோபோ ஒரு பிலிம் வந்திருக்கு. ரோபோ ரஜினிகாந்த் நடிச்ச ஒரு படம். அதுலதான் ஃபைனலா சொல்ற ஒரு விஷயம், இனிமே இருக்க போற டெக்னாலஜி ரோபோட்டிக் டெக்னாலஜி தான். அது பார்க்கும்போது சில பேருக்கு தெரியல, எனக்கும் தெரியல, ஒரு புது டெக்னாலஜி வரும்போது இப்போ அதுலதான் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். ரோபோட்டிக் டெக்னாலஜி அது என்னன்னா மிகப்பெரிய டெக்னாலஜி, சாதாரணமான டெக்னாலஜில பண்ண வேண்டிய விஷயங்கள். சோ அது வந்து ரோபோட்டிக் சாதாரணமான சாஃப்ட்வேர் தான் சாதாரணமா நம்ம பண்ண முடியும். பட் மிக பெருசா இருக்கிற விஷயங்கள் மேத்தமெட்டிக்கல் இன்வால்வ்மெண்ட் அது வந்து ரோபோட்டிக்ல தான் சாத்தியம், வேற எந்த சாஃப்ட்வேர்லும் சாத்தியம் கிடையாது. அவ்வளவு ஸ்ட்ராங்கான அவ்வளவு பெருசா சாஃப்ட்வேர் டெவலப் ஆயிட்டு இருக்கு. அந்த டெக்னாலஜி தான் இப்போ டெவலப் ஆயிட்டு ரோபோட்டிக் டெக்னாலஜி. ஃபியூச்சர் வந்து ரோபோட்டிக்ல தான் இருக்குது, சாஃப்ட்வேர்ல தான் இருக்கு சொல்லிதான் அந்த பணத்துல நம்ம பார்த்திருக்கிறோம். ரெண்டாவது பிளாக் செயின் டெக்னாலஜி. இப்போ பார்த்து இந்த டெக்னாலஜி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தது உலகத்துல, யாரும் கண்டுக்கல. ஏன்னா வெளியே வரல. அது வந்து ஒரு பெரிய செலவு செலவு வந்து ஐ மீன் எக்ஸ்பென்சிவ் சாஃப்ட்வேர், வெரி ஸ்ட்ராங் சாஃப்ட்வேர், வெரி செக்யூர்ட் சாஃப்ட்வேர். அது மக்களுக்கு தெரியல, சாஃப்ட்வேர் பீப்புளுக்கே தெரியல, ஹைடிங்கா இருந்தது. எப்போ இந்த சாஃப்ட்வேர் வெளியே வந்துருச்சுன்னா இந்த பிட்காயின் யூசேஜ் ஸ்டார்ட் ஆகும்போது உருவாக்கும் போது தான் பிளாக் செயின் டெக்னாலஜி மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு. அந்த இடத்துல இருந்து இப்போ நிறைய இடத்துல பிளாக் செயின் வரும்போது வந்துட்டே இருக்குது. ஏன் அவேர்னஸ் காஸ்ட்லி ஆயிருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற செக்யூரிட்டி பார்த்து எல்லாரும் அதுக்குள்ள வராங்க. ஈவன் ஷாப்பிங் லெவல்லையும் அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள வராங்க மக்கள், ஏன் அவ்வளவு செக்யூரிட்டி. இப்போ இந்தியா வரைக்கும் பார்த்தா பிளாக் செயின் டெக்னாலஜி தான் இந்தியா வந்து டெவலப் பண்ணணும் சொல்லி ட்ரை பண்ணிட்டே இருக்கிறோம். பிளாக் செயின் டெக்னாலஜி தான் பிரைவேட் பிளாக் செயின் டெக்னாலஜி டெவலப் பண்ணலாம் சொல்லி இந்தியா பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம உருவாக்கும் போது நிறைய செலவாயிடும், எக்ஸ்பென்சிவ் மேட்டர். அதனாலதான் பிரைவேட் டெக்னாலஜி பிளாக் செயின் டெக்னாலஜி தான் நம்ம டெவலப் பண்ணலாம், அவேர்னஸ் கொண்டு வரலாம், அதுக்குள்ளதான் நிறைய ஒரு ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வரலாம் சொல்லி ட்ரை பண்ணிட்டே இருக்கு. எல்லாமே டிஜிட்டல் ஆயிட்டே இருக்கு, செக்யூரிட்டி தேவை. அது வேற, பணம் டிஜிட்டல் ஆயிட்டே இருக்குது, பணத்துக்கு ரொம்ப ரொம்ப செக்யூரிட்டி தேவை, நிறைய விஷயங்கள் இருக்குதுல்ல. சோ அப்போ வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி தான் they have chosen, India itself chosen. சோ இவ்வளவு மிகப்பெரிய டெக்னாலஜிஸ் ரோபோட்டிக் அண்ட் பிளாக் செயின். இது எனக்கு தெரியாது, நான் படிக்கல, நான் வயசானவன், புரியுதுங்க பையன், எந்த ஒரு ரீசன் எக்ஸ்கியூஸ் நீங்க சொன்னாலும் முடியவே முடியாது. இதுக்குள்ள நம்ம வந்தே ஆகணும். மனிதன் சொன்னாலே இதுக்குள்ள வந்தே ஆகணும். இப்போ புரியல, இப்போ தெரியல, போக போக இது கண்டிப்பா நம்மளுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். தெரிய வைப்பாங்க நம்ம ஜெனரேஷன், நம்ம அடுத்த ஜெனரேஷன். புரியுதுங்க, எஸ்கேப் ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா லைஃப் இதுலதான் மிக்ஸ் ஆயிருக்கு. புரியுதுங்க, லைஃப்குள்ள வந்துருச்சு, இதான் விஷயம். சரி, இப்போ இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி, பிட்காயின், அப்புறம் டிபி, இந்த விஷயங்களை பார்க்க போறோம். பிட்காயின் சொன்னாலே இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ், பிட்ஸ் அண்ட் பைட்ஸ் சொல்லுவாங்க கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்ல, பிட்ஸ் அண்ட் பைட்ஸ். சோ இந்த வார்த்தையே இதுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க, பிட்காயின் சொல்லி. அந்த பணத்தை பேரே பிட் சொல்லி, பிட்ஸ் அண்ட் பைட்ஸ்ல தான் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே ரன் ஆயிடும் அந்த ப்ரோக்ராம். அதுல பிட்ஸ் சொல்ற பேரு காயின் வச்சிருக்காங்க, பிட்காயின். ஓகேங்க, இந்த பிட்காயின் பத்தி பார்க்கலாம். கிரிப்டோ கரன்சி அது எல்லாமே நீங்க பாருங்க. பட் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் பிட்காயின் பத்தி தெரிஞ்சுக்கலாம்.
இது வந்து கிரிப்டோ கரன்சி. பிளாக் செயின் டெக்னாலஜிలో డెవలప్ ఆగర ஒரு கரன்சி. பிளாக் செயின் டெக்னாலஜிలో டெவலப் ஆயிட்டே இருக்கிற கரன்சி. இட்ஸ் ஏ கிரிப்டோ கரன்சி. பிளாக் செயின் டெக்னாலஜி ஏன் இவங்க சூஸ் பண்ணிட்டாங்கன்னா, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் பிளாக்கா இது சேவ் பண்ணிடுவாங்க. இந்த டெக்னாலஜி பிளாக் அந்த பிளாக்ஸ் எல்லாமே ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். அதான் பிளாக் செயின் டெக்னாலஜி. பிளாக்ஸ்னா ஹோல்ஸ் மாதிரி ஒரு ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸ்க்குள்ள போய் இன்ஃபர்மேஷன் சேவ் ஆகும்போது ஒரு இடத்துல கிடையாது, நிறைய இடத்துல அது சேவ் ஆயிடும். நியர்லி 100 to more than 100 இடத்துல அது சேவ் ஆகும்போது அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எடிட் பண்றதுக்கு, கரெக்ஷன் பண்றதுக்கு, ஹேக் பண்றதுக்கு, திருடு பண்றதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கும். ஏன்னா ஒரு பிளாக்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம சேஞ்ச் பண்ணா, எடிட் பண்ணா அடுத்த பிளாக் ஒத்துக்கணும். அப்போ எல்லா பிளாக்ஸ்க்குள்ள போய் அந்த சேஞ்சஸ் பண்ண முடியாது. சோ ஒரு தடவை ஒரு ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு பண்ண அது வந்து அப்படியே சேவ் ஆகி மிகப்பெரிய செக்யூர்டா மாறும். அதனாலதான் கரன்சி அதுல ரெடி பண்றாங்க. ஏன்னா ஹேக்கிங் பண்றதுக்கு, எடிட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கிற ஒரு வாய்ப்பு பிளாக் செயின் டெக்னாலஜி. அதனாலதான் இந்த டெக்னாலஜி இவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. சோ இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி நல்ல சப்ஜெக்ட், அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நல்லதுதான். சோ இனிமே ஜெனரேஷனுக்கு வந்து இந்த டெக்னாலஜி நல்ல உபயோகமா இருக்கும். ஓகே, கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ சொன்னாலே ஒரு சீக்ரெட் கரன்சி. சீக்ரெட் என்ன? யாரு கிரிப்டோ ஹேண்டில் பண்றாங்க, இந்த கரன்சிஸ் ஹேண்டில் பண்றாங்களோ வேற யாருக்கும் சொல்ல தெரியாது. இட் cannot be revealed. ஒரு சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணலாம். புரியுதுங்க? ஒரு வேலெட்ல வச்சுக்கிட்டு, ஒரு ஸ்கேனர்ல வச்சுக்கிட்டு எவ்வளவு காயின்ஸ் ஆகுது, எவ்வளவு கரன்சி ஆகுது வச்சுக்கலாம். ரிவீலே பண்ண முடியாது. புரியுதுங்க? அதனாலதான் இது வந்து ஒரு சீக்ரெட் கரன்சி, டீசென்ட்ரலைஸ்டு கரன்சி. அண்ணா யாரும் இதுக்குள்ள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஈவன் கவர்மெண்ட் இட்செல்ஃப். இவங்களுக்கு தான் எல்லா ரைட்ஸையும், யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது, இன்வால்வ் ஆக முடியாது, சேஞ்சஸ் கேட்க முடியாது. அதான் டீசென்ட்ரலைஸ்டு ஆக்டிவிட்டி. அந்த மாதிரி தான் சாஃப்ட்வேர் எல்லாமே. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தா டிமாண்ட் அண்ட் சப்ளை. டிமாண்ட் அண்ட் சப்ளை பேசிஸ்ல தான் இது டெவலப் ஆயிட்டே இருக்கும். மக்கள் கேட்கும் போதுதான் டெவலப் ஆயிட்டே இருக்கும். மக்களுக்குள்ள டிரான்சாக்ஷன், பீர் டு பீர் டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. சோ உங்களுக்கு எனக்கு நடுவுல நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் தான். எனக்கு பிடிச்சிச்சு, உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அதுக்குள்ள நம்ம 2 பேர் இருக்கலாம். ஒரு சமுதாயத்துல நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ், அந்த சமுதாயமே அப்படியே ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா பெருசா ஆகும்போது அதுதான் ஒரு ரெகுலேட்டரி லா மாதிரி மாறி அந்த கரன்சி வேல்யூவா லீகலா மாறும். the activity. So peer to peer transaction. Okay sir, decentralized. Okay, so இந்த மாதிரி ஆக்டிவிட்டி. இன்னொரு விஷயம், பிட்காயின் வாங்கணும்னா we have to wait for a long time. உடனே கிடைக்காது. ஒரு பிட்காயின் கேட்கணும்னா மைனிங் சிஸ்டம்ல தான் இது பண்ணிடுவாங்க. மைனிங் இது பத்தி சொல்லணும்னா டைம் ஆயிடும். சோ மைனிங் சிஸ்டம் நிறைய சீக்ரெட் பீப்புள் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த பிட்காயின்ஸ் உருவாக்கிட்டே இருப்பாங்க. டிமாண்ட் பேசிஸ்ல யாரு கேட்கறாங்களோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த பிட்காயின் ரெடி பண்றதுக்கு மைனிங் பண்ணும்போது நிறைய இன்ஃபர்மேஷன் அந்த சாஃப்ட்வேர்ல ஃபில் பண்ணும்போது ஒரு பிளாக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா சில பிட்காயின்ஸ் வெளியே வருமா, அது வந்து 10 வருமா, 20 வருமா, 50 வருமா தெரியாது. அது பாட்டுக்கு அது வரும், அந்த கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி வரும். ஓகே சார், அந்த மாதிரி தான். சோ பிட்காயின் டெவலப் ஆயிட்டே இருக்குது, மைனிங் மூலியமா நடக்குது. இப்போ பிட்காயின் உலகத்துல ஒரு ட்ரில்லியன் காயின்ஸ் வந்து ரன்னிங்ல இருக்கு, டிரான்சாக்ஷன் யூசேஜ்ல இருக்கு. ட்ரில்லியன் காயின்ஸ் அவ்வளவு பெருசா டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஓகே சார், இன்னொரு விஷயம், இது கிரிமினல் ஆக்டிவிட்டிக்குள்ள போயிருக்கு. இதான் மிகப்பெரிய பிரச்சனை தான், இதான் மிகப்பெரிய ப்ராப்ளம். ஓகே சார், ஏன்னா இது ஒரு கிரிப்டோ கரன்சியா இருக்கிறதுனாலதான் இது வந்து யார் யார் யூஸ் பண்றாங்களோ தெரியாம எல்லாரும் யூஸ் பண்ணும்போது
சோ இது வந்து ஒரு ஆன்டி சொசைட்டி பீப்புளுக்குள்ள போயிருக்கு, டெரரிசம்குள்ள போயிருக்கு. டெரரிசம் பிரபஞ்சத்துல இருக்கக்கூடாது, அது அடிக்கணும்னு சொல்லிதான் எவ்வளவு ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு பணம் வந்து கிடைக்கும் போது மிக பெருசா ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க, அவங்க பிரபஞ்சத்துக்கு ரொம்ப மிகப்பெரிய ப்ராப்ளமா மாறிடுவாங்க. இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சோ அப்போ அந்த அதுக்குள்ள போகும்போது ரொம்ப பிரச்சனை இருக்கு. இதான் மெயின் ப்ராப்ளம். கண்ட்ரோல் இல்லாம டீசென்ட்ரலைஸ், அப்போ வந்து கண்ட்ரோல் தேவை, கண்ட்ரோல் இல்ல. இந்த மாதிரி தான் இந்த கரன்சி டெவலப் ஆயிட்டு இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டெவலப்மெண்டா போயிட்டே இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் லெவல்ல இப்போ பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியா இருக்குது, 40 lakh rupees சொல்றாங்க, அதுக்கு மேலே சொல்றாங்க. அப்போ யாரு அதாவது வாங்க முடியும்? அதுக்குள்ள யாரு போக முடியும்னா பணம் இருக்கிறவங்க தான் போக முடியும். இப்போ நான் வந்து கொஞ்சம் பிட்காயின் வாங்கினவன்னா அந்த பாயிண்ட்ஸ்ல தான் ஏதோ ஒரு 5000 10,000 வாங்கும் போது ஒரு காயினாவது எனக்கு கிடைக்காது. ஒரு காயினாவது நான் வாங்கினவன்னா 40 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் லெவல்ல தான் அது போகுது. இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் லெவல்ல தான் அது டெவலப் ஆயிட்டே இருக்குது. இன்னொரு விஷயம், ஒரு 200 கண்ட்ரில 200 கண்ட்ரீஸ்க்கு மேலேயே இது வந்து இந்த கரன்சி ஆக்செப்ட் பண்ணிருக்கு. ஒரு லீகல் கரன்சியா வந்து டிரான்சாக்ஷன்ஸ் அதுக்குள்ள நடந்துட்டே இருக்கிற கவர்மெண்ட்ஸ் ஆர் ஆக்செப்டட். நிறைய இடத்துல அந்த விஷயம் நடந்துட்டு. இதுக்கு முன்னாடி போன வருஷம் பார்த்தா இந்தியாவிலையும் சோ பிட்காயின் பேன், கிரிப்டோ கரன்சி பேன் சொல்லி மிக பெருசா ஒரு நியூஸ் நம்ம பார்த்துட்டே இருந்தோம். நெகட்டிவா இருந்தது, இல்லீகல் சொல்லிட்டே இருந்தாங்க. 10 வருஷம் ஜெயில பனிஷ்மெண்ட் சொல்லிட்டு தேச துரோகம் சொல்லிட்டே இருந்தோம். பார்த்தா என்ன ஆயிடுச்சு? சர்வே முடிஞ்ச பிறகு இட் ஹாஸ் டு பி அலௌட் சொல்லி சுப்ரீம் கோர்ட் அட்வைஸ் பண்ணி இருக்குது. யாருக்கு? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சில காரணத்தினால. ஓகே சார், இப்போ போயிட்டே இருக்கு. ஆனா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா திருப்பி கவர்மெண்ட்ல ஒரு பிரச்சனை நடந்துட்டே இருக்கு. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். கொஞ்சம் பால்வின் தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்கவங்க மனதுல ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம டிஜிட்டல் கரன்சில தானே இருக்கிறோம், டிஜிட்டல் கரன்சி பேன் சொல்றாங்களே கவர்மெண்ட் சொல்றாங்க. எங்க பார்த்தாலும், நெட்ல பார்த்தாலும், டிவில பார்த்தாலும், பேப்பர்ல பார்த்தாலும் எவ்ரிடே நியூஸ், அதை பத்தி நியூஸ் நடந்துட்டே இருக்கு. நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க, யூஸ் பண்ணிட்டு பேன் இல்லீகல் சொல்லிட்டே இருக்கிறாங்க. அது எவ்வளவு தூரம் கரெக்ட், எவ்வளவு நிஜம் அதுல இருக்குது சொல்லி இப்போ ரெண்டு நிமிஷம் பேசிக்கலாம். புரியுதுங்க? ஏன்னா எதுக்கு வந்து ஒரு சேஞ்ச் கொண்டு வராங்க, எதுக்கு வந்து பிரைவேட் கிரிப்டோ கரன்சி பேன் சொல்லி இருக்கிறாங்க, நம்மளுக்கு என்ன சம்பந்தம், டிபிக்கு என்ன சம்பந்தம், இது ஒரு தடவை பார்க்கலாம். ஓகே சார். சோ இப்போ ஏன்னா கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயம் செக் பண்ணும்போது இந்த கிரிப்டோ கரன்சி சொல்ற கரன்சி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்க்குள்ள போயிருக்குது. முதல்ல ப்ராப்ளம் அது இந்தியாவுக்கு பயங்கரமான த்ரெட்டன் இருக்குது. சின்ன விஷயம் கிடையாது, சாதாரண விஷயம் கிடையாது. இது வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளம். ரெண்டாவது என்னன்னா, இந்த கரன்சி டெவலப் ஆகி மிக பெருசா கோடிக்கணக்கத்துல மில்லியன்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் இதுக்குள்ள நடந்துட்டே இருக்குது. அப்போ கவர்மெண்ட்டுக்கு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாம இருக்கு. புரியுதுங்க? கவர்மெண்ட்டுக்கு எந்த பிரயோஜனம், ஜிஎஸ்டியும் இன்கம் டாக்ஸையும் எதுவுமே இவங்களுக்கு கிடைக்காம இருக்கு. அப்போ ஏன் நம்ம இந்த டிரான்சாக்ஷன் ஒத்துக்கணும்? நம்மளுக்கு பிரயோஜனம் இருக்கணும்ல சொல்லிதான் இப்போ கவர்மெண்ட் அதை பத்தி ஒரு பெரிய சர்வே, ஒரு சட்டமே கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. இட்ஸ் நாட் அட் ஆல் பேன். பொய் சொல்றாங்க எல்லாரையும். இதை பத்தி நிறைய கிளாரிபிகேஷனே கொடுத்திருக்கிறாங்க. அசம்பிளில எவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டே இருக்குது. ஒரு நல்ல பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா 4-5 நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க. மீடியாவோட என்ன சொல்றதுன்னு தெரியல. மீடியா வந்து மக்களுக்கு அவேர்னஸையும் மக்களுக்கு நல்லதையும் கொடுக்கணும். அவங்களோட ரேட்டுக்காக அவங்களோட என்ன சொல்லுவாங்க, அவங்கதான் மார்க்கெட்ல முன்னேறி இருக்கணும்னு சொல்லி அவங்க வந்து ஃபால்ஸ் ரிப்போர்ட் கொடுத்து மக்களோட மைண்ட் அங்க வச்சுட்டே இருக்கிறாங்க ரேட்டிங்காக. புரியுதுங்க? சோ அப்படிதான் பண்றாங்க. பட் உண்மை என்னன்னா, இந்தியாவுக்கு ஏதோ ஒரு பிரயோஜனம் தேவை, ஒரு கண்ட்ரோல் தேவை சொல்லிதான் வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டே இருக்கிறார்.
பில்லியன் க்ரோர்ஸ் கணக்கத்திலோ பிட்காயின்லோ கிரிப்டோ கரன்சில மக்கள் இருக்கிறாங்க. அதனாலதான் அது வந்து பேன் பண்றது சாத்தியம் கிடையாது. அதுக்கு வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தேவை. நம்மையும் இண்டிபெண்டா ஒரு கரன்சிக்குள்ள வரும்போது ஒரு கண்ட்ரோல், ஒரு சட்டம் அதுக்குள்ள தேவை சொல்லிதான் வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் முயற்சி எடுத்து அதுக்கான வேலை பண்ணிட்டே இருக்கிறார். பிரைவேட் கிரிப்டோ மட்டும்தான் பேன் ஆயிடும். ஏன்னா பிளாக் செயின் டெக்னாலஜில இருக்கிறது பப்ளிக்குள்ள வந்தது, அது வந்து பேன் ஆகாது. இந்த டெக்னாலஜி இல்லாம நிறைய பேர் டூப்ளிகேட் பீப்புள் கொஞ்சம் பணம் இருந்தாலே அவங்க ஒரு ஆக்டிவிட்டிக்குள்ள வந்து மார்க்கெட்டுக்குள்ள வந்து அந்த ஷேர்ஸ் அந்த புல்லியன் மார்க்கெட் அந்த மாதிரி சொல்லுவாங்க, அந்த மார்க்கெட்டுக்குள்ள வருது. இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க மக்கள். அந்த மாதிரி கரன்சிஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடும். லோக்கல் கரன்சிஸ் பிளாக் செயின் டெக்னாலஜி தான் டெவலப் பண்ணணும்னு சொல்லி இந்தியா முடிவெடுத்திருக்கிறார். அப்போ பிளாக் செயின் டெக்னாலஜிஸ்ல ரெடி ஆகிற இந்த டிஜிட்டல் கரன்சி தான் நம்ம முன்னாடி இருக்க போகுது. பப்ளிக் ஆனது, அது கண்ட்ரோல் பண்ண, அதை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் இந்தியன் கவர்மெண்ட் ரெடி பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம், நம்ம எப்படி அது வந்து மூவ் பண்ண முடியும் சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த கிரிப்டோல வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர் ஃபார்மிங். ஓகே, இது கிரிப்டோ. கிரிப்டோ எப்படி இருக்க போதோ அது அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா நம்ம எங்க இருக்கிறோம், டிபி சொல்ற ஒரு டிஜிட்டல் கரன்சில தான் நம்ம இருக்கிறோம். டிபி டிஜிட்டல் பாயிண்ட் சொல்ற கரன்சி. இது எந்த மாதிரி கரன்சி? இட்ஸ் a virtual currency. virtual னா இட்ஸ் நாட் a crypto, இட்ஸ் நாட் a secret. virtual யதார்த்தமான கரன்சி. இதுல வந்து ஒரு டிரான்ஸ்பரன்ட்டியும் ஒரு நியூட்ரலைசேஷனும் இருக்குது, ஒரு கணக்கு இருக்குது, ஒரு கண்ட்ரோல் இருக்குது இதுக்குள்ள. ஓகேங்க, கிளியர் கட் அப்புறம் பாத்துக்கலாம். சோ டிரான்ஸ்பரண்ட் கரன்சி எல்லா மக்களையும், சாதாரணமான மக்களையும் ஒரு பணமா யூஸ் பண்ணக்கூடிய கரன்சி டிஜிட்டல் பாயிண்ட்ஸ் டிபி. வித்தியாசம் பார்த்துட்டு இருங்க. சோ இதையும் வெரி செக்யூர்டான பிளாக் செயின் டெக்னாலஜில தான் டெவலப் ஆயிட்டு இருக்குது. டிரான்ஸ்பரண்ட், எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய கரன்சி. பிளாக் செயின் என்ன எங்க பிட்காயின் எங்க டெவலப் ஆகுதுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் லெவல்ல தான் டெவலப் ஆயிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு வார்த்தை, இதுக்கு முன்னாடி வார்த்தை சொல்றேன். இந்த வர்ச்சுவல் கரன்சிஸ் என்னென்ன இருக்குதோ இந்த வர்ச்சுவல்ஸ்க்காக எப்படி இது வந்து இந்த டிரான்சாக்ஷன்ஸ் நடத்தணும் சொல்லி ஒரு அன்பைண்டிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதுக்குள்ள இருக்கு. சட்டம் கிடையாது, பட் ஆனா ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிறாங்க. யாருன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட். யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட் ஃபினான்சியல் கிரிமினல் என்ஃபோர்ஸ்மெண்ட் நெட்வொர்க் சொல்லுவாங்க. ஃபினான்சியல் கிரிமினல் என்ஃபோர்ஸ்மெண்ட் நெட்வொர்க். இட்ஸ் a bureau, it's a department, controlling authority. அவங்க அன்பைண்டிங் ரூல்ஸ் சில விஷயங்கள் இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இது வந்து எப்படி டெவலப் பண்ணணும், எப்படி இந்த டிரான்சாக்ஷன்ஸ் உள்ள கொண்டு வரணும் சொல்லி எஸ்பெஷல்லி வர்ச்சுவல் கரன்சிஸ்க்காக பண்ணி இருக்கிறாங்க. So you can go the website of the Balvin, then you will know the so many things. எனக்கு யாரும் சொல்றது இல்ல, அதுக்குள்ள போய் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு தெரிஞ்சுட்டே இருக்கு. அதனாலதான் எனக்கு ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை வந்துட்டே இருக்கு. அதனாலதான் தைரியமா இந்த வேலை பார்த்துட்டே இருக்கு. ஓகே சார். சோ அந்த ஆக்ட் நடந்துட்டே இருக்குது, அது வந்து ரொம்ப பெருசா மாறப்போகுது. சோ பிளாக் செயின் டெக்னாலஜி, டிரான்ஸ்பரண்ட் கரன்சி, இங்க இன்வெஸ்ட்மெண்ட் லெவல் பெரிய பெரிய பணக்கார கிட்ட தான் இருக்குது. இங்க காமன் மேன் கிட்டயும் இது இருக்குது. காமன் மேன் எப்போ ஒரு ஆக்டிவிட்டி காமன் மேனுக்குள்ள வருதோ அங்கதான் மிகப்பெரிய டெவலப்மெண்டே இருக்கும். புரியுதுங்க? சோ டிபி அந்த மாதிரி அவைலபிலிட்டி இருக்கிற கரன்சி. சாதாரண மக்கள்ல இருந்து எப்படி இருந்த மக்களாவது, எவ்வளவு பணக்காரா இருக்கிற மக்களா இருந்தாலும் அவங்களுக்குள்ள டிபி இருக்கு. இட்ஸ் a காமன். நெக்ஸ்ட், இதையும் டிமாண்ட் அண்ட் சப்ளை பாலிசியில தான் நடக்குது.
டிமாண்ட் அண்ட் சப்ளை கேட்கும் போது தான் ரெடி ஆயிடும். இன்னொரு விஷயம், இதையும் டீசென்ட்ரலைஸ்டு தான். டீசென்ட்ரலைஸ்ட் இதுல யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது, யாரும் இதுக்குள்ள வர முடியாது, யாரோட கண்ட்ரோல் இதுல இருக்காது. ஓன்லி டாக்டர் டேனியல் ஜான்சன் என்ற குரூப் இருக்குதுல்ல, அவங்களுக்குள்ளதான் இருக்கு. டிபிக்கு வந்து ஒரு ஃபவுண்டர் இருக்கிறாங்க, அந்த பிட்காயினுக்கு யாருமே இல்ல. யாரோ நகதோஷி சொல்லுவாங்க, அவங்க வந்து மனிதனா, அவங்க வந்து ஒரு குரூப்பா, ஒரு ஆர்கனைசேஷனா, எதுவுமே தெரியாது. ஒரு 30 வருஷமா நடக்குது, ஒரு லீடிங் கரன்சியா போயிட்டே இருக்கு, சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா ஓனர் தெரியல. பட் டிபிக்கு வந்து ஒரு டாக்டர் டேனியல் ஜான்சன் சொல்லி ஒரு விஷனரி இருக்கிறார், அது பின்னாடி ஒரு பெரிய குரூப் இருக்குது. அமிதிஸ்ட் ஆன பிறகு அவங்க மீட் பண்ணலாம். டோபாஸ் ஆனாலும் ஒரு டூர் ப்ரோக்ராம், ரூபிக் ஒரு டூர் ப்ரோக்ராம், எல்லாம் ரெடி ஆயிட்டு ஈஜிப்ட் நிறைய கண்ட்ரிஸ்க்குள்ள ஜர்னி பண்ண போறோம், புரியுதா? சோ அங்க இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம பார்த்துக்கிட்டே போலாம். சோ நம்ம பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரன்சி இதுல இருக்குது. ஓகேங்க. அடுத்த விஷயம் டீசென்ட்ரலைஸ், யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனாலும் கால்வின் என்ன சொல்றாங்கன்னா சென்ட்ரலைஸ் பண்ணலாம் சொல்றாங்க. சென்ட்ரலைஸ் பண்ணலாம். ஒரு கண்ட்ரில சில ரூல்ஸ் இருக்கும், அந்தந்த கண்ட்ரிக்கு ஏத்த மாதிரி அந்தந்த கண்ட்ரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பிரகாரமா இந்த கரன்சி கொண்டு போலாம்னு சொல்லி சென்ட்ரலைஸ்டுக்கு இவங்க ஒத்துக்கிட்டே இருக்கிறாங்க. they are ready to centralize the currency. they are flexible to the government. கோஆபரேட்டிவா இருக்க போறாங்க. புரியுதா சார்? டிஃபரன்சஸ் பாருங்க. சோ அந்த மாதிரி ஒரு கரன்சி. இன்னொரு விஷயம், நிறைய கண்ட்ரீஸ்ல டிபி டெவலப் ஆயிட்டே இருக்குது. கால்வின் எப்படி பிட்காயின் இந்த எத்தனை கண்ட்ரீஸ்ல போகுதோ, நம்ம பார்த்த ஒரு 140 நாட்டுக்குள்ள இந்த கரன்சி போயிருக்குது, டிபி அறிமுகமாயிருக்கு, என்ன விஷயம் கிடையாது. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தா கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்க்குள்ள போக கூடாது. அதுக்கு இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் கொண்டு வந்துட்டாங்க. முதல்ல இந்த கரன்சில நடந்த ஒரு பெரிய சேஞ்ச், ரெவல்யூஷன் என்னன்னா கேவைசி நாம்ஸ் அடாப்ட் பண்ணிட்டாங்க. கேவைசி ஒரு ப்ராப்பரான ஆள், ஒரு அத்தன்டிகேட்டட் பர்சனாலிட்டி, ஒரு ஐடென்டிட்டி இருக்கிற ஒரு ஆள், அவங்கதான் இந்த டிபி அலர்ட் ஆயிடும். இதுக்கு இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா 8 கண்ட்ரி பேன் பண்ணிருக்கிறாங்க. டெரரிஸ்ட் கண்ட்ரிஸ் சொல்லி யுனைடெட் நேஷன்ஸ் அவங்க டிசைட் பண்ணிருக்கிறாங்க எந்தெந்த கண்ட்ரி டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க, உலகத்துக்கு ஆபத்து சொல்லி அந்த கண்ட்ரிஸ் கால்வின் இட்செல்ஃப் பேனே கொடுத்தாச்சு. டிபி அங்க போகவே ஏதாவது எங்காவது அந்த ஆக்டிவிட்டிஸ்க்குள்ள போயிருச்சுன்னா உடனே கண்டுபிடிக்கலாம், கண்ட்ரோல் ஆஃப் த டிபி. ஏன்னா எல்லா வேலட்லயும் பாஸ்புக் மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும். பாஸ்புக் ஈஸியா பார்க்க முடியும், டிரான்ஸ்பரண்டா இருக்கும், கேன் பி ஐடென்டிஃபைட். எவ்வளவு டிபி உங்ககிட்ட இருக்குது, அது நீங்க என்னென்ன பண்ணிட்டே இருக்கீங்க, என்ன யூசேஜ்க்குள்ள வந்துட்டே இருக்கு சொல்லி நம்ம வந்து அந்த கணக்கு வச்சுக்கலாம். கேவைசி யாரும் பண்ணல, கால்வின் தான் பண்ணிருக்கு. ஓகேங்க. அடுத்தது இன்னொரு விஷயம், ஆடிட்டிங். இந்த ஆக்டிவிட்டி யாருமே பண்ணல டிஜிட்டல் கரன்சிஸ். ஆடிட்டிங் இதுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. கால்வின் வாலெட் will be audited. சோ ஆடிட் ஆயிட்டே இருக்கும். கால்வின் டிபிஸ் எல்லாமே எங்கெங்க நடக்குது, என்னென்ன கிரியேட் ஆயிட்டே இருக்கு, எங்க யூஸ் ஆயிட்டே இருக்கு. சோ அதோட கணக்கு வந்து ஆடிட் பண்ற முதல்ல ஆர்கனைசேஷன் தான் கால்வின் ஆர்கனைசேஷன். ஆடிட்டிங் இன்வால்வ் ஆயிடுச்சு, ஆடிட்டிங் அடாப்ட் பண்ணிருக்காரு. ஓகேங்க.
இன்னொரு விஷயம், டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். டிபி யூஸ் பண்றவங்க, டிபி சம்பாதிக்கிறவங்க கண்டிப்பா ஒரு காலகட்டத்துல அவங்க வந்து டாக்ஸ் கட்டியே ஆகும். அதுக்கான எல்லாமே நம்ம பால்வின் ரெடி பண்ணி வச்சிருக்கு. ஏன்னா இட்ஸ் ஏ வாலெட் வந்து எவ்வளவு செக்யூர்டா ஆடிட் பண்ணக்கூடிய, அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரண்டா நியூட்ரலைஸ்டா இருக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கிற இன்கம் இருக்குதுல்ல, அந்த இன்கம் பத்தி நம்ம டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிபில இவங்க பண்ற ஆக்டிவிட்டி எவ்வளவு பார்த்திருக்கிறாங்க பாருங்க, விஷன் பாருங்க எப்படி இருக்குது. ஒரு கரன்சி கொண்டு வந்துட்டா அது எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்க எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிருக்காங்க. அப்ப எப்படிப்பட்ட ஆள் அவங்க நீங்க புரிஞ்சுக்கணும். they are not ordinary persons. unofficial government சொன்னா நீங்க நம்பிடுவீங்களா? நம்ப முடியாது. உங்களால புரிஞ்சுக்கிட்டாதான் தெரியும். ஓகே சார், அதை பத்தி நான் அப்புறம் பேசிக்கலாம். சோ டாக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்க ரெடி பண்ணிட்டாங்க. இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு டைம் வரும்போது 25ல இருந்து 30% டாக்ஸ் எல்லாரும் கட்ட வேண்டியதா இருக்கும். அப்போ இந்தியா பத்தி சொல்லும் போது நிறைய டாக்ஸ் இந்தியாவுக்கு வரும்போது இந்தியாவோட நிலைமை எப்படி இருக்கும்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பினான்சியல் ஸ்டேட்டஸ் மிக பெருசா இருக்கு. ஓகே, இங்க சேஞ்சஸ் பார்த்துட்டீங்களா? கம்பேரிசன் பார்த்துட்டே இருக்கீங்களா? பார்க்கணும் சொல்லிதான் பால்வின் சொல்றாங்க. நீங்க கம்பேர் பண்ணுங்க எல்லா விஷயம் சொல்லி அவங்களே நமக்கு சொல்லும் போதுதான் இது எல்லாமே பாக்குறது. இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஒரு பேங்கிங் செக்டாரா தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய க்ளூ. பேங்கிங் செக்டாரா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரிசர்வ் ஃபண்ட் எங்க இருக்கோ, ரிசர்வ் ஃபண்ட் பேங்கிங் செக்டார்ல தான் இருக்கும். கண்ட்ரிக்கு சம்பந்தமான விஷயம் பினான்ஸ் செக்டர், ரிசர்வ் ஃபண்ட் ரெடி பண்ணிட்டே இருப்பாங்க ரிசர்வ் பேங்க்ஸ். அதே மாதிரி பால்வின் இந்த பிசினஸ்க்குள்ள வரும்போது 100 பில்லியன்ஸ் டிபிஸ் ஈக்குவல் டு டாலர்ஸ் ரிசர்வ் ஃபண்ட் வச்சிருக்கு. நல்லா கவனிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், கவனமாயிருங்க ப்ளீஸ். 100 பில்லியன்ஸ் ஆஃப் கரன்சி ரிசர்வ் ஃபண்ட் வச்சிருக்காங்க. இந்த ரிசர்வ் ஃபண்ட் வேர்ல்டுல பிக்கெஸ்ட் ரிசர்வ் ஃபண்ட். போய் படிச்சு பாருங்க தெரியும். பில்லியன்ஸ் என்ன எப்படி, 100 பில்லியன்ஸ் என்ன சொல்றேன். 1 மில்லியன் சொன்னா 10 lakhs. அதோட கவுண்ட் 10 லட்சம் இருந்தா 1 மில்லியன் இருக்கிற மாதிரி. ஒரு ஏரியால 10 லட்சம் பாப்புலேஷன் இருக்குன்னா 1 மில்லியன் பாப்புலேஷன் இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி பார்த்தா 1000 மில்லியன்ஸ் தான் 1 பில்லியன். அப்போ 100 பில்லியன்ஸ் என்ன எவ்வளவு பாருங்க. 100 பில்லியன்ஸ் என்ன எவ்வளவு பாருங்க. அவ்வளவு பெரிய ஃபண்ட். 1000 மில்லியன்ஸ் தான் 1 பில்லியன். 100 பில்லியன்ஸ் ரிசர்வ் ஃபண்டா வச்சிருக்காங்க பால்வின் சிஸ்டம். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஓகேங்க, இதான் டிஃபரன்ஸ், வித்தியாசம், பேசிக்ஸ். நீங்க உள்ள போய் நிறைய தெரிஞ்சுக்கலாம். நானும் தெரிஞ்சுக்கிறேன், ஷேர் பண்றேன். சோ போக போக பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் தான், நம்ம இன்ட்ரெஸ்ட் இருந்தா எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, ஃபைனலா இந்த பால்வின் சிஸ்டம் முதல்ல வந்தது இந்தியாவில தான். இந்தியாவில தான் அதிகமா நடக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்ல சார் ஏதோ 140 நாட்டுக்குள்ள இருக்குது சொல்லும் போது இந்தியாவில தான் நடக்குதுன்னு சொல்லி அசால்ட்டா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப தப்பு. இந்தியாவுக்கு கிடைச்ச பெரிய அதிர்ஷ்டம் இந்தியாவில ஸ்டார்ட் ஆகுது. அந்த இந்தியாவில முதல்ல வந்தோம் பாருங்க. நம்ம 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், 20, 30 லட்சம், 50 லட்சம், 1 கோடி, 10 கோடிக்குள்ள இருக்க போறோம் பாருங்க. யாரு? இந்தியன்ஸ். ஸ்டார்டிங் லேயர் யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. அவ்வளவு பெருசா டெவலப் ஆகிற இண்டஸ்ட்ரி. டிபி உலக கரன்சியா மாறும்போது, யூனிவர்சல் கரன்சியா மாத்திட்டு இருக்கும்போது
அதுல இருக்கிற முதல்ல பீப்புள் இந்தியன் பீப்புள்ஸ். அது வேற நம்ம எப்படி இருக்க போறோம் கவனிச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு பெரிய ஆக்டிவிட்டி தெரியுதா? எவ்வளவு டிபி நம்ம கிட்ட இருக்க போது தெரியுதா? 24/7 டைமிங்ல இன்டர்நெட் இருக்கிற இடத்துல பூமியில எந்த இடத்துலயும் நீங்க ஃபாஸ்டா ஸ்பீடா டிபி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பர்சனல் லைஃப்குள்ளேயும் மர்ச்சன்ட் பிளேஸ்க்குள்ளேயும் இது வந்துட்டே இருக்கு. நிறைய விஷயம் சொல்லணும், டைம் இல்ல. ஓகேங்க. சோ எல்லா இடத்திலும் டிபி யூஸ் பண்ணிக்கலாம் சாதாரண கரன்சியா. அந்த டிபி அதிகமா இருக்க போற ஆள் யாரு தெரியுமா? நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட நிலம் பாருங்க எப்படி இருக்க போகுது. இந்தியா பாருங்க எப்படி இருக்க போகுது. புரிஞ்சிச்சு சொல்லி நினைக்கிறேன். கொடுத்த டைம் கரெக்டா முடிஞ்சிச்சு. இன்னும் பெருசா இன்னும் எலாபரேட்டடா டிஸ்கஸ் பண்ணலாம். பிசிக்கலா பேசிக்கலாம். டைமுக்காக தான் நாம வந்து சரி பண்ண வேண்டியதா இருக்குது. கொடுத்த வாய்ப்புக்காக மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ அவ்வளோ ஷாம் சார். தேங்க்யூ சார். அன்பு நண்பர்களே, ஒரு அருமையான செஷன். நிறைய பேர் ஆவலா கேட்டுக்கொண்டிருப்பீங்க. ஸோ இந்த தகவல்கள் அனைத்தும் நம்முடைய சிஸ்டத்துல இருக்கிறத நுணுக்கமா பார்த்து படிச்சு புரிஞ்சுக்கிறதுனால தான் நமக்கு ஆவலா ஷாம் சார் அவ்வளோ அழகா தெளிவா சொல்லி கொடுத்தாங்க. ஒருவேளை ஒரு சிலருக்கு ஒரு சில வார்த்தைங்க புரியாம இருக்கலாம். பட் கவலைப்படாதீங்க, இதை நாங்க திரும்ப திரும்ப உங்களுக்கு நாங்க சொல்லி கொடுப்போம். அதே போல இந்த வீடியோவை கூட நான் யூடியூப்ல போடுறேன். நீங்க இதை பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்றது நண்பர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதல்ல ஆவலா ஷாம் சாருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சல்யூட் பண்ணணும். ஏன்னா ரொம்ப அழகா நமக்கு படிச்சு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அவருக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். அடுத்ததா நாம என்ன செய்ய போறோம்? இவ்வளவு நுணுக்கமான தகவல்களையும் எவ்வளவு மிகப்பெரிய தகவல்களையும் நம்முடைய சிஸ்டம் ஒரு பொக்கிஷம் மாதிரி நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ இதை பயன்படுத்தி கொண்டு இதை நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் என்ன சொல்றது? நமக்கு சொல்லுங்க. $100 பில்லியன் நமக்கு ஒரு ரிசர்வ் ஃபண்டா வச்சுட்டு மிகப்பெரிய பேங்க் சிஸ்டம் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா ஏன் இதை செய்ய வேண்டும்? இன்னைக்கு மக்கள்லாம் அதோ 1500 ரூபாய் கொடுக்குறாங்க, 2200 ரூபாய் கொடுக்குறாங்க, இந்த சின்ன அமௌண்ட் நினைக்கிறோமே. இல்லை, நம்முடைய சிஸ்டம் இஸ் எ வெரி ஹியூஜ், வெரி பிக். நம்மளால கற்பனை செய்யவே முடியாது. அவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட், அவ்வளோ பெரிய செக்யூரிட்டி, சேஃப்டி நமக்கு இருக்குது. ஸோ இதனால தான் சிஸ்டம் என்ன சொல்றாங்க, பால்வைன் நெவர் எண்ட். என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலும், ஒரு கொரோனா இல்லை, 2 கொரோனா இல்லை, 100 கொரோனா வந்தாலும், 100 பூகம்பம் வந்தாலும், 100 என்ன சொல்றது புயல் வந்தாலும் இதை நம்ம அசைக்கவே முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்துல மனிதர்கள் உள்ளளவும் இன்டர்நெட் உள்ளளவும் பால்வின் என்பது இயங்கிக் கொண்டே இருக்கும். இந்த பால்வின் முழுமையாக சார்ந்திருப்பது யாரை என்றால் சுவாசிக்கிற உங்களையும் என்னையும், இதை விசுவாசிக்கிற உங்களையும் எங்களையும் இதை கொண்டு செல்வதற்காக தான் சிஸ்டம் இருக்குது. ஸோ இது இவ்வளோ பெரிய ஒரு சிஸ்டத்தை நாம பங்கா இருக்கிறோம், இதுல நாம ஈடுபட்டு இருக்கிறோம், மிகப்பெரிய வருமானத்தை சம்பாதிக்கிறோம் என்று நினைக்கும் பொழுதே நம்முடைய உள்ளத்துல ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு நம்முடைய லீடர்ஸ் எல்லாரும் இவ்வளவு திடகாத்திரமா உறுதியா பால்வினை பத்தி சத்தமா பேசுறதுக்கு காரணம் என்ன? இவ்வளவு சிறப்பு அம்சங்கள் இதுல இருப்பதுனாலதான். ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாளை தினத்துல இந்த உலகம் முழுவதும் ஒரு பாதுகாப்பான பணம் வேண்டும், மிக வேகமாக விரைந்து செல்லக்கூடிய, உலகத்தின் எந்த மூலையிலும் பயணிக்கக்கூடிய பணம் வேண்டும், சிறப்பான வசதிகளுடைய பணம் வேண்டும் என்று ஏங்கி தவிக்கும் போது, தேடி கொண்டிருக்கும் பொழுது, ஏன் இன்னைக்கு எல்லா உலகத்து அரசாங்கங்களும் நம்பகமான ஒரு கரன்சி வேண்டும் என்று தேடினால்
அங்க எல்லாருடைய தேவைகளும் சந்திக்க போகிறது இந்த டிஜிட்டல் பாயிண்ட் என்று சொன்னால் இதுல எந்த விதமான சந்தேகமும் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க மார்க்கெட்ல இன்னைக்கு நிறைய கிரிப்டோ கரன்சி எல்லாம் வந்து இருக்குது. அதுல சில ஃபேக் இருக்குது, இதுல சில உண்மையும் இருக்குது. ஆனா அதோடைய வேல்யூ எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்குது. ஆனா நீங்க இன்னைக்கு ஒரு 42 40 லட்சம் 50 லட்சம் கொடுத்து ஒரு பிட்காயின் வாங்கணும்னா கூட பணத்தை அனுப்பிவிட்டு பிட்காயின் உங்க அக்கௌண்ட்ல வரதுக்கு சில மணி நேரங்கள் நீங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும். பாதுகாப்பு மற்ற காரியங்கள் எல்லாம் கூட நமக்கு குழப்பமாக இருக்கும். இன்டர்நேஷனல் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. இதை நாம புரிந்து கொள்வோம். சீரிய அற்புதமான வகையில நாம செயல்படுவோம். அப்படி நம்ம செயல்பட்டோம் என்றால் நம்முடைய சந்ததி மாற்றமல்ல, பால்வியன்ல இருக்கிற ஒவ்வொரு சந்ததியும் மிக பெரிய அளவுல மாற்றத்தை கொண்டு வரும். ஸோ உலகம் முழுவதும் எதிர்பார்க்கிற உலகம் முழுவதுக்கும் தேவையான ஒரு அற்புதமான கரன்சி டிஜிட்டல் பாயிண்ட். இது உலகம் தேடும் போது எங்க கிடைக்கும்? இது நீங்க HDFC பேங்க்ல போனா கிடைக்குமா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால போனா கிடைக்குமா? இந்தியன் பேங்க்ல போனா கிடைக்குமா? அமெரிக்கால கிடைக்குமா? ஆப்பிரிக்கால கிடைக்குமா? வேற எந்தெந்த நாடுகளை போய் தேடினா கிடைக்குமா? அன்பு நண்பர்களே, நாளைக்கு உலகம் தேடும் பொழுது அந்த கரன்சி டிஜிட்டல் பாயிண்ட் எல்லாம் உங்க வேலட்லயும் என்னுடைய வேலட்லயும் தான் இருக்கும். நாம தான் நாளைக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச், நாம தான் நாளைக்கு ஒரு நடமாடும் வங்கிகளாய் மாற போகிறோம். உலகம் முழுவதுக்கும் டீப்லி சப்ளை பண்ண வேண்டியது உங்களுடைய என்னுடைய ஒரு பொறுப்பு. நம்முடைய சிஸ்டம் தானா போய் சப்ளை பண்ண போறது இல்லை. அப்போ இதுல முதலாவதாக வந்திருக்கிற மிகப்பெரிய நிலையில இருக்கிற நாம எல்லாரும் நாளைக்கு உலகம் தேடக்கூடிய முக்கிய பிரமுகர்களாக மாறுவோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்முடைய நிலை எவ்வளவு ஒரு டாப்ல போக போகுது. அதனாலதான் நண்பர்களே நாங்க சொல்றோம், பெரிதாக கனவு காணுங்க, பெரிதா நினைத்துக் கொள்ளுங்க. இந்த சிஸ்டம் இன்னைக்கு உங்களையும் என்னையும் எந்த ஒரு இடத்துல வச்சிருக்கிறாங்க பாருங்க. அவ்வளவு பெரிய பொறுப்பை நம்ம கையில அவங்க கொடுக்கறதுக்காக தான் நிறைய அப்டேட் இன்னைக்கு செய்து கொண்டு இருக்கிறாங்க, நிறைய வசதிகளை நமக்கு செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. நாம இந்த சிஸ்டத்தோட பொறுமையாக காத்திருந்து நம்மை புரிந்து கொண்டால் நம்முடைய வருங்கால நிலையை சிஸ்டம் புரிந்து கொண்டது. அதனாலதான் நமக்கு இவ்வளவு பாதுகாப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா நாம அதை புரியாம சிஸ்டம் 1 DP கொடுக்குமா 1/2 DP கொடுக்குமா என்று சில்லறைக்காக நாம ஏங்கி கொண்டிருக்கிறோம். அதை விட்டுட்டு நண்பர்களே, நாம எழுந்து நடக்க வேண்டிய செய்ய வேண்டிய வேலைங்க நிறைய இருக்குது. இன்னும் நாம உறங்கி கொண்டிருப்போம் என்றால் நம்மை போல என்ன சொல்றது, இந்த வார்த்தையை சொல்றது எனக்கு கஷ்டமா இருக்குது. ஏப்ரல் 1 நமக்கு வேண்டாம் நண்பர்களே. ஏப்ரல் 1 முட்டாள்கள் தினம். முட்டாள்களுக்கு தான். நாம எல்லாம் முதலாளிகளாக மற்றவர்களை மாற்ற நினைப்பவர்கள், மற்றவர்களை முட்டாளாக்கி முதலாளிகள் மாறுகிற ஒரு திட்டம் இல்லை. நாமும் முதலாளியா மாறிய எல்லாரையும் முதலாளிகளாக மாற்றக்கூடிய அற்புதமான சிஸ்டத்துல நாம் இருக்கோம். வாங்க, விழித்து கொள்ளுங்கள், பிழைத்து கொள்ளுங்கள், மற்ற மக்களையும் விழித்து கொண்டு பிழைக்க வையுங்கள் என்று சொல்லி வந்த அனைவருக்கும் சிறப்பான வணக்கத்தை கூறி உங்களிருந்து தற்காலிகமாக விடைபெறுகிறோம். நாளை தினத்துல இன்னும் ஒரு அற்புதமான ட்ரைனரோடு உங்களை நாங்கள் மீண்டும் சந்திக்கிறோம். மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறோம். வாழ்க பால்வின், வளர்க மக்கள், அனைவருக்கும் கிடைக்கும் ரூபி நிச்சயம். தேங்க்யூ நண்பர்களே. வாழ்க பால்வின், வளர்க மக்கள், எனக்கும்